எல்லோருக்கும் இந்த கல்லூரியின் சார்பாகவும் சேலம் சென்ட்ரன் சார்பாகவும் எல்லோரும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கல்லூரியிலே பல விழாக்கள் நடத்தியிருக்கின்றோம், பல பெரியவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று ஒரு சங்கமமான விழா என்று கூறிக்கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக தேவாலயம் என்று கூறுவோம் கோயில்களை, வித்யாலயம் என்று கூறுவோம் கல்லூரிகளை, ஔஷதாலயம் என்று கூறுவோம் மருத்துவ சாலைகளை. அதுபோல இன்று இந்த கல்லூரியிலே வித்யாலயத்திலே தேவாலயமாகிய சுவாமி அவர்கள் ஒரு மருத்துவராக ஔஷதாலயமாக இங்கு வந்து இந்த கூட்டம் நடக்கின்றது. சங்கம் ஆகிய கூட்டம் வந்திருக்கும் பெருந்திரளான மக்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றனர். பேசுவது என்று விளங்கிக் கொள்ளாமல் கொஞ்சம் திகைத்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு அருளாளரை அல்ல, நான் உணர்ந்தவரை வானத்திலே 9 கிரகங்கள், இது பூமிக்கு வந்திருக்கிற புதிய கிரகம், இதுதான் அனுகிரகம். அப்படிப்பட்ட ஒரு அருளாளரை, ஒரு பரம்பொருளை வைத்துக் கொண்டு என்ன பேசுவது என்று நான் திகைப்பதிலே நியாயம் இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், நகைக்கடைக்குள் நிறுத்தப்பட்ட பெண்ணை போல நான் நிற்கிறேன். எதை விடுப்பது, எதை எடுப்பது, எதை கரங்களில் தொடுப்பது என்று எனக்கு ஒன்றும் புலப்படவில்லை. நல்லவேளை என்னை பேச என்று சொன்னார்கள். ஆனால் பெங்களூரிலே நான் இருந்த போது சந்தித்த பெருமக்கள் எல்லாம் நீங்கள் அறிமுக உரை நிகழ்த்த வேண்டும் என்றார்கள். அப்போதே நான் அச்சப்பட்டேன். காரணம், அறிமுகம் என்பது தேவையே இல்லாத திருமுகம். இந்த முகம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், வானத்தை ஒரு வண்ணத்து பூச்சி அறிமுகப்படுத்த இயலாது. என்னதான் முனைந்தாலும் பரம்பொருளை சுட்டிக்காட்ட ஒரு பக்தனால் இயலாது. அந்த அளவில் நல்லவேளை அந்த வார்த்தையை தவிர்த்து விட்டார்கள். என் நெஞ்சத்து ஆசையை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்வேன், நீங்கள் தமிழ் பேசுகிறவர்களாக இருக்கலாம், வேறு மொழிகளை பேசுகிறவர்களாக இருக்கலாம், மனித சாதி ஒன்றுதான். ஆனால் தமிழர்கள் தவ குறைவானவர்கள் என்றுதான் நான் கருதினேன். தமிழர்கள் தவம் செய்தவர்கள் இல்லாவிட்டால் இந்த திடலிலே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பிறவிதோறும் தேடி இருக்காவிட்டால் இந்த பரம்பொருளை கண்டிருக்க மாட்டீர்கள் என்பதை சத்தியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது என் தாய் மீது ஆணை, தமிழ் மீது ஆணை. ஏனென்றால் அப்படிப்பட்ட பரம்பொருள் இது. இதை அறிவது என்பது வேறு, உணர்வது என்பது முற்றிலும் வேறு. நான் கொஞ்சம் அவரை உணர்ந்திருக்கிறேன் என்பதால் இதை சொல்கிறேன். நான் அவரை புகழ்ந்து சொல்வது என்பது, அவரை வைத்துக் கொண்டு எவ்வாறு புகழ்வது என்றெல்லாம் கேட்பார்கள். பொன்னார் மேனியனே என்று இறைவனை வைத்துக் கொண்டுதானே புகழ்கிறீர்கள். இறைவன் இல்லாத இடம் இல்லையே. அந்த இறைவனுக்கு எவ்வளவு புகழ் மாலைகள், எவ்வளவு தேவாரம், திருவாசகம். பாலனிந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தனி பாலியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிடந்தெழுவது இனியே என்று பாடவில்லையா? எவ்வளவு பாடியிருக்கிறார். பரம்பொருளை பற்றி அதை வைத்துக் கொண்டு பேசுவது தவறே அல்ல, அது பக்தனுடைய அடிப்படை கடமை. ஆனால் எனக்கு இருக்கிற சங்கடம் என்னவென்றால், இப்படிப்பட்ட பரம்பொருளை, ஞானிகளை, அவதாரத்தை நான் பேசுவது என்பது நிலவுக்கு மஞ்சள் பூசுவதை போல, கிளிக்கு பச்சை பூசுவதை போல, கடலுக்குள்ளே கற்பூர வில்லைகளை கத்தரித்து போடுவதை போல, இமயத்தின் நெற்றியில் ஒரு கைக்குட்டையை கட்டுவதை போல, குன்றை போல அசைந்து வருகிற ஆணையினுடைய துதிக்கையில் ஒரு சின்ன வெள்ளி மோதிரத்தை போடுவதை போல, என்னுடைய வலிமையான எந்த சொற்களும் லட்சக்கணக்கான மக்களின் இதயங்களில் இடம்பெற்றிருக்கிற என்னுடைய சொற்களில் எந்த சொற்களும் அவருடைய கரண்டை காலுக்கு மேலே ஏறாது என்பதை நான் அறிவேன். இந்த புகழ்ச்சியோ அல்லது நிகழ்ச்சியோ அவரை பாதிக்காது. ஏனென்றால் அவர்கள் அப்படிப்பட்ட தன்மையராக இருக்கிறார். எதிர்பாராமல் பெங்களூரில் நான் குழந்தை இயேசுவினுடைய ஆலயத்திற்கு ஆராதனைக்கு போனேன். அங்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு கவிஞர் தான்
நம்முடைய மகானை பற்றி எனக்கு சொல்லி வழிகாட்டினார். நேரம் ஒதுக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்கிற நினைப்பு கூட இல்லாமல் ஏதோ ஒரு சக்தி என்னை உந்திட்டு நான் சென்றேன். நான் உள்ளே போகிற போது அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். கூட வந்தவர்களிடம் சொன்னேன், என் பெயரை சொல்லுங்கள், ஒருவேளை அவர் எந்த மொழிக்காரர் எனக்கு தெரியாது, என்னை ஒருவேளை அவர்கள் தெரிந்திருந்தால் வருவார்கள், இறைச்சித்தம் இருந்தால் வருவார்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் வண்டியில இருந்தேன். அவர்கள் ஓடி சென்று சொன்னதும் ஒரு குழந்தையை போல அவர்கள் மகிழ்ந்து சிரித்துக் கொண்டு மிக வேகமாக என்னிடத்தில் வந்தார்கள். என்னை அழைத்து பேசினார்கள். அதற்கப்பாலே நான் சில மணி நேரங்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்களோடு பேசியிருக்கிறேன். அதாவது நான் சொர்க்கத்தையே கண்டிருக்கிறேன். என்னுடைய 57 வயதில் நான் நிரம்ப படித்திருக்கிறேன். நான் பொதுவாக ஒரு கணக்கு வைத்திருக்கிறேன். அந்த கணக்கு தவறாக இருக்கலாம். என்னவென்றால், தத்துவ உலகத்தில் குருஜீவ் என்று சொல்லி ஒரு மனையியல் பேரறிஞர் இருந்தான். இந்த குருஜீவை பற்றி ஒருவர் பேசினால் அவர் சிறந்த ஞானவானாக இருப்பார் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு விளம்பரம் வந்தது. என்ன சொல்லி இருந்தார்கள் என்றால், குருஜீப் என்கிற ஞானியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த முகவரிக்கு வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை நான் போன போது வெளிநாட்டுக்காரர்கள் 7 பேர் இருந்தார்கள். நான் 8வது. ஏனென்றால் குருஜீப்பை பெரும்பாலோர் அறியவே மாட்டார்கள். ஆனால் சுவாமிகளுடைய பேச்சிலே குருஜீப் என்கிற அந்த வார்த்தையை கேட்கிறேன். என்னுடைய மனம் வானத்திலே சரகடித்து பறந்தது. இந்த வயதில் எப்படி இந்த ஞானம் கைவர பெற்றார்கள் எனக்கு கண்டுபிடிக்க இயலவில்லை. முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிசைந்து அழிப்பர், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. முன்னினை அழிக்க முடியாதது, தலை விதி மாற்ற இயலாதது என்றெல்லாம் பேசப்படுகிற இந்த உலகத்தில் நம் தலை விதியை மாற்றுகின்ற ஒரு தவக்குழந்து உண்டானால் சத்தியமாய் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாய் சொல்லுகிறேன், மெய்யாய் சொல்லுகிறேன், அது பரமஹம்ச ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மாத்திரம்தான். கதவை திற, காற்று வரட்டும் என்கின்ற தலைப்பில் நாம் சில ஆன்மீக விஷயங்களை, தியானத்தை பற்றிய சில எண்ணங்களை பரிமாறிக்கொள்வோம். ஒவ்வொரு மனிதனுக்கும், மனித வாழ்க்கைக்கும் அடிப்படை லட்சியம் எந்த சக்தியிலிருந்து நாம் பிறந்தோமோ அந்த சக்தியை மீண்டும் சென்றடைவதுதான். மனித வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவதுதான். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் இறை உணர்வை அடைவதுதான் என்பதே எல்லா மதத்திற்கும், எல்லா ஆன்மீகத்திற்கும், எல்லா ஆன்மீக குழுக்களுக்கும் அடிப்படை கருத்தாக இருந்தது. எல்லா மதங்களும் பல்வேறு இடங்களில் வேறுபடுகின்றன. எல்லா ஆன்மீக குழுக்களும் எல்லா கருத்துக்களிலும் ஒன்றுபடுவதில்லை. வேற்றுமை என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஒரு மதத்திற்குரிய கோவில் வேறு, மற்றொரு மதத்தின் கோவில் வேறு. ஒரு மதத்தின் வழிபாட்டு முறை வேறு, மற்றொரு மதத்தின் வழிபாட்டு முறை வேறு. ஆனால் எல்லா மதங்களும், எல்லா ஆன்மீக குழுக்களும், ஈவன் நாத்திகர்களும் கூட ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுகிறார்கள். அந்த ஒன்றுபடுகிற ஒரு விஷயம் நிச்சயமாக அடிப்படை தத்துவமாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த அடிப்படை தத்துவம் இதுதான்: மனித வாழ்வின் குறிக்கோள் நிறைநிலை அடைவது, பூரண ஆனந்த நிலையை அடைவது, நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த நிலையை மீண்டும் அடைவது. மனித வாழ்க்கையில் மனிதன் என்று பிறந்தானோ, என்று அவனுடைய உணவும் உடையும் உறையுள் எனும் அடிப்படை தேவைகள் திருப்திக்கு வந்தனவோ, அன்றே அவன் இதையும் தாண்டிய ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பித்தான். இந்த சாதாரண வாழ்க்கையை தாண்டி அவன் யோசிக்க ஆரம்பித்தான். வாழ்க்கை இவ்வளவுதானா? வாழ்க்கை வெறுமனே
உணவும் உடையும் மட்டும்தானா என்பதை யோசிக்க ஆரம்பித்தான். இல்லை, வாழ்க்கை உணவுக்கும் உடைக்கும் அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று என்று தேட ஆரம்பித்து அதை கண்டுகொள்ள ஆரம்பித்து அதற்காக தன் வாழ்க்கையின் சக்தியையும் நேரத்தையும் செலவு செய்ய ஆரம்பித்தான். அதைத்தான் தேடுதல் என்கிற பெயரால் நான் குறிப்பிடுகிறேன். என்று மனித குலம் உருவானதோ அன்றே ஆன்மீக தேடுதல் உருவாகிவிட்டது. மொத்த உலகத்தின் ஆன்மீக தேடலையும் ஒரு சில வார்த்தைகளுக்குள் அடக்கலாம். நான் என்கின்ற தனி உணர்வு நம் எல்லோருக்கும் உடையது. நாம் எல்லோரும் மனிதர்கள். நான் என்கின்ற உணர்வு நமக்குடையது, நமக்கு இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் ஒரு சக்தி, ஒரு உணர்வு இருக்கிறது. சூரியனை இயக்கும் சக்தி, சந்திரனை இயக்கும் சக்தி, கிரகங்களை இயக்கும் சக்தி, இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தி ஒன்று இருக்கிறது. அதைத்தான் கடவுள் என்ற பெயராலும், அல்லாஹ் என்ற பெயராலும், இறைவனின் தந்தை என்கிற பெயராலும், பல்வேறு பெயர்களாலும் பல்வேறு மதங்களும் அழைக்கின்றன. இந்த பிரபஞ்ச சக்தி ஒன்று இருக்கிறது, தனி மனித சக்தி ஒன்று இருக்கிறது. தனி மனிதன் பிரபஞ்ச சக்தியோடு, இறைவனோடு, கடவுளோடு நேரடியாக உணர்வு பூர்வமாக தொடர்பு கொள்வதுதான் ஆன்மீகம். ஜீவாத்மா பரமாத்மாவோடு தொடர்பு கொள்வதைத்தான் ஆன்மீகம் என்கிற பெயரால் சொல்கிறோம். தொடர்பு கொள்ளும் முறை தியானம். மொத்த ஆன்மீகமும் இந்த 2-3 வார்த்தைகளில் முடிந்து விடுகிறது. இதற்கான வழிமுறைகள், பல்வேறு சடங்குகள், பல்வேறு மதங்கள், பல்வேறு ஆன்மீக குழுக்கள், பல்வேறு முறைகள் உருவாகி இருந்தாலும் நேரடியான எளிமையான முறை தியானம். இந்த ஜீவாத்மா பரமாத்மா என்கின்ற இரு வார்த்தைகளுக்கும் இரு சக்திக்கும் நடுவில் பாலத்தை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முறைகள் தான் மதங்கள் என்கின்ற பெயராலும் ஆன்மீக குழுக்கள் என்கின்ற பெயராலும் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் எங்கெங்கும் தோன்றி உருவாகி வளர்ந்து வருகின்றன. உலகத்தின் மொத்த ஆன்மீகத்தையும் இந்த 4-5 வார்த்தைகள்ல போட்டுடலாம். பிரபஞ்ச சக்தியோடு எவ்வாறு நாம் ஒன்றுபடுவது, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆன்மீகம் தனியா எதுவும் இல்லை. பிரபஞ்ச சக்தினா என்ன? பிரபஞ்ச சக்தியை எப்படி நேரடியாக உணர்வது? ரொம்ப அழகா தைத்திரிய உபனிஷத் சொல்லுது. ஆபப்பிருத்தி, அதாவது ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரில் இருந்து மண் என்று பஞ்சபூதங்களாக பிரபஞ்ச சக்தி இங்கு வெளிப்பட்டிருக்கிறது. கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்தி தான் இந்த 5 பூதங்களாக வெளிப்படுகிறது, 5 பூதங்களாக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த 5 சக்திகளோடு நம்மை இணைத்துக் கொள்வது, 5 சக்திகளோடு நாம் மீண்டும் ஒன்றுபடுவதைத்தான் தியானம், ஆன்மீகம், மதம் என்கின்ற பெயராலெல்லாம் நாம் குறிப்பிடுகிறோம். நம்ம வந்து சண்டைக்கு போறதுல வேணும்னா வந்து நம்ம வந்து நிக்கிறாங்க. நம்ம வந்து எப்பயுமே சண்டைக்கு போவதுல அதிகமா போகுதுங்க சாமி. இதுக்கு என்னங்க சாமி பண்ணணும்? ராமகிருஷ்ணன் ஒரு அழகான கதை சொல்வாரு. ஒரு ஊர்ல ஒரு பாம்பு ஒண்ணு இருந்துதான். அந்த பாம்பு அந்த பக்கமா போறவங்க எல்லாரையும் கடிக்குமா. ஒரு நாள் அந்த வழியா வந்த ஒரு சன்னியாசி, பாம்பே நீ இதுக்கப்புறம் யாரையும் கடிக்காதுன்னு சொல்லிடுறாரு. அன்னையில இருந்து அந்த பாம்பு யாரையும் கடிக்கிறத நிறுத்திடுச்சான். ஆனா அந்த ஊர்ல இருந்த மக்கள் அந்த பாம்பை கல்லால் அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சாங்களாம், அது யாரையும் கடிக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே. அதுக்கப்புறம் அந்த சன்னியாசி மீண்டும் அந்த ஊர் வழியா வரும் பொழுது கேட்டாங்களாம், அந்த பாம்பை பார்த்துட்டு, பாம்பு சாக பிழைக்கிறது தான், ஏன் இப்படி இருக்கிற, ஏன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அந்த பாம்பு சொல்லிச்சான், நீங்க தான் என்ன சொன்னீங்க யாரையும் கடிக்க வேண்டான்னு, எல்லாரையும் கடிக்கிறத நான் நிறுத்தின உடனே இந்த மக்கள் எல்லாம் என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு கேட்டுச்சான். அந்த சன்னியாசி சொன்னாராம், உன்னை கடிக்க வேண்டாம் தான் சொன்னேன், சீர வேண்டாம்னு சொல்லலையேன்னு. அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டாம்,
மற்றவர்கள் நம்மை தீங்கு விளைவிக்காமல் காப்பாற்றிக் கொள்வது நம்முடைய அடிப்படை கடமை. அதனால மற்றவர்கள் நம்மை டிஸ்டர்ப் பண்றாங்க, மற்றவங்க நமக்கு தொந்தரவு செய்யறாங்கன்னு சொல்லும் போது நிச்சயமா அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய உரிமை. பக்தனாக இருக்கலாம், முட்டாளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் மீண்டும் ராமகிருஷ்ணன் சொல்வார், பக்தனா இருக்கலாம், போக்காவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. போக்கானா பெங்காலில முட்டாள்னு அர்த்தம். பக்தனாக இருக்கிறோம் என்பதற்காக முட்டாளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை காத்துக்கொள்வதில் தவறில்லை. சுவாமிஜிக்கு வணக்கம். ஒரு சிறிய வினா. என் பார்வையில் எல்லோரும் சமம், இந்த கூற்றுக்கு தயவு செய்து பதிலளிக்கிறீர்கள். ஒன்று, என் பார்வையில் எல்லோரும் சமம் என்கின்ற கூற்று ஒரு ஞானியினால் மட்டும்தான் சொல்லப்பட முடியும். சாதாரண மனிதர்கள் இந்த வார்த்தையை சொல்லலாமே தவிர இந்த வார்த்தையின் அர்த்தத்தை, இந்த வார்த்தையின் பொருளை புரிந்து கொள்ள முடியாது. எந்த மனிதனுக்கு யாரிடமிருந்தும் எந்த ஒரு உதவியும் தேவையில்லையோ, எந்த மனிதன் தனக்குள்ளேயே ஒரு நிச்சயமான ஆனந்தத்தில் நிறைந்திருக்கிறானோ, எந்த ஒரு மனிதனுடைய ஆனந்தத்திற்கு வெளி உலக மனிதர்களும் வெளி உலக விஷயங்களும் தேவையில்லையோ, நித்யானந்த நிலையை அடைந்த ஒரு மனிதனால் மட்டும்தான் என் பார்வைக்கு எல்லோரும் சமம், என் பார்வையில் எல்லோரும் சமம் என்கின்ற வார்த்தையை சொல்ல முடியும். நித்யானந்த நிலை அடைந்தவனால் மட்டும்தான், அவனுடைய பார்வையில் மட்டும்தான் எல்லோரும் சமமாக இருக்க முடியும். சாதாரண மனிதர்கள் பார்வையில் எல்லோரும் சமமாக இருக்க முடியாது. அது வெறும் வார்த்தை தான். அதற்கு பொருள் ஞானியினால் மட்டும்தான் அந்த வார்த்தைக்கு பொருளளிக்க முடியும்.